சோ செல்லம்மா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க மட்டும் தான் உங்க டீம்ல இருந்து மிஸ்ஸிங்கா இருந்தீங்க, இப்போ ஜாயின் பண்ணிட்டீங்க. சோ ஹவ் டு யூ ஃபீல்? முதல்ல நேஷனல் அவார்ட் வாங்கினதுக்கு இந்த சந்தோஷத்தை யாரோட ஷேர் பண்ணிட்டீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் நான் இந்த அவார்ட் எக்ஸ்பெக்டே பண்ணல. அண்ட் அவார்ட் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அண்ட் அதுவும் பிரணாப் முகர்ஜி அங்கிள் கிட்ட இருந்து கிடைக்கிறது இன்னும் பெரிய விஷயம். பிரணாப் முகர்ஜி தாத்தா கிட்ட இருந்து வாங்குறது இன்னும் பெரிய விஷயம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் ஆல் கிரெடிட் கோஸ் டு ராம் அங்கிள் அண்ட் காட். இது ஹவ் பீன் ரியலி கைண்ட் டு மீ. அவ இருந்ததுனால தான் எனக்கு இந்த அவார்ட் கிடைச்சிருக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். யார்கிட்ட முதல்ல ஷேர் பண்ணிட்டீங்க இந்த சந்தோஷத்தை? ஆக்சுவலி இதை கேட்டப்போ நான் என்னோட ஹோல் ஃபேமிலி இருந்ததாங்க. ஸோ அப்பா, அம்மா, அக்கா, எங்களுக்கு தான் முதல்ல தெரிஞ்சது. ஸோ அவெல்லாம் குதிக்கிற ஹாப்பினஸ்ல they were really happy and ரொம்ப அழுதுன்னுலாம் இருந்தோம். ஸோ இட் வாஸ் ரியலி இமோஷனல் மூமெண்ட். சோ இந்த ஒரு தேங்க்ஸை நீங்க ராம்க்கு அட்ரிபியூட் பண்ணிட்டீங்க. இப்ப நேரடியா உங்களுக்கு முன்னாடி இருக்காங்க ராம். இப்ப சொல்லுங்க தேங்க்ஸ். எப்படி ஃபீல் பண்ணி சொல்லுவீங்க? எப்படி ஃபீல் பண்ணி சொல்றது? இது ஒரு சீன் மாதிரி இல்லாம ஒரு நிஜமா from the heart தேங்க்ஸ் அப்படினா. Thank you so much. கிஸ் பண்ணலாமா? Go ahead. That was cute. Very nice. So இந்த ஒரு பாண்டிங் சார் படத்தையும் தாண்டி இன்னும் கூட டைரக்டர் இல்லாம ராம் அங்கிள் தான் கூப்பிட்டு இருக்கா செல்லம்மா. நீங்களும் அவளை செல்லம்மா தான் கூப்பிட்டு இருக்கீங்க. எவ்வளவு வருஷம் தொடர போகுது இந்த மாதிரி செல்லம்மாவே கூப்பிட்டு இருந்தீங்கன்னா? ஆமா, அவளோட நிஜ பேர் அதனால சொல்லலாம் நினைக்கிறேன். அவ பேர் சாதனா. அவ செல்லம்மாங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சா. இவளை நான் பாக்குறப்ப இன்னும் குட்டி பொண்ணு, இன்னும் கியூட்டா இருப்பா. அப்போ ஏன்னா பல்லு இருக்காது. அண்ட் அப்போ ஒரு 7.5-8 வயசு கிட்ட நெருங்கிட்டு இருப்பா அப்படின்னு நினைக்கிறேன். சின்ன வயசு போட்டு லூஸ் ஹேர்ல பயங்கர இன்னசென்டா இருப்பா. இப்போ பயங்கரமா காடுக்குலாம் தேங்க்ஸ் சொல்றா. அப்ப காட்னா யாருன்னு அவளுக்கு நீங்க எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் இல்லையா? இல்ல படன்னு ஒப்பிச்சா. அண்ட் அப்ப எடுத்து அதுக்கப்புறம் ஷூட் போறதுக்கு அதுக்கப்புறம் டேக்ஸ் நியர்லி அதுக்குள்ள அவளுக்கு ஒரு 9-9.25 வயசு ஆயிடுச்சு. தென் the movie went for 2 years. அதுக்கப்புறம் she waited so long to see the movie in the silver screen. and இன்னைக்கு அவார்டு வாங்கியிருக்கா. ஒருவேளை அன்னைக்கே இந்த படம் முடிஞ்சு வந்துருந்துச்சுன்னா இன்னும் எல்லாம் ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. ஒரு 7.5 வயசு 8 வயசு பொண்ணு இவ்வளவு நடிச்சுதா அப்படின்னு சொல்லி. ஸோ அது ஒன்று கிடைக்கலைங்கிறதா எனக்கு வருத்தம். பட் அவளுக்கு இந்த அவார்ட்லாம் ஒரு பெரிய அவார்டு இல்லைன்னு நினைக்கிறேன். அவளுடைய டேலண்ட்டுக்கு இட்ஸ் ஓகே. அவருக்கு நேஷனல் வேற வழி இல்லை, வேற அவார்ட்லாம் இல்லை இந்த ஊர்ல. அதனால இந்த ஒரு அவார்டோட நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிக்க வேண்டியதான். பிகாஸ் இஸ் ஹைலி டேலண்ட். நடிக்கிறது மட்டும் இல்லை, அவள் ஒருவேளை பாடகியா மாறினானா இந்த படத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாங் லீட் சிங்கர் அவ தான். பாடகியா மாறினா நாளைக்கு இந்தியாவுடைய சிறந்த பாடகிகள் ஒருத்தியா வருவா. டான்ஸ் ஆனானா அதே தான் நடக்கும். இல்லை இதெல்லாம் விட்டுட்டு நான் செஸ் விளையாட போறேன்னா விஸ்வநாத் ஆனந்துக்கு ஈக்குவலா போவேன். இல்ல நான் சயின்டிஸ்ட் ஆக போறேன்னா சயின்டிஸ்ட் ஆவா. ஆனா இப்போ நான் டைரக்டர் ஆகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. சோ இன்ஸ்பிரேஷன் யாரு? நீங்க டைரக்டர் ஆகணும். ராம் அங்கிள். அதனாலதான் எனக்கு டைரக்டர் ஆகணும்னே ஆசை. பிகாஸ் அவங்களும் சொல்லிட்டே இருந்தாங்க நீ டைரக்டர் ஆகணும், நீ டைரக்டர் ஆகணும்னு. சோ சரி, உங்க படத்தை நீங்க பாத்துட்டீங்க ஸ்கிரீன்ல. டைரக்டரா என்ன விஷயங்கள் உங்களுக்கு தோணுச்சு? இப்பவே டைரக்டர் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல, நிறைய மூவிஸ் பாக்குறப்போ அந்த கண்டினியூட்டி ஷாட், அப்புறம் அந்த சீக்வென்ஸ் எப்படி போறது, அப்புறம் எந்த ஆங்கிள் கேமரா வச்சு எடுக்கிறாங்க எல்லாமே எனக்கு தெரியுது. பிகாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அது நேச்சுரலாவே தெரியறது. Wow, that's excellent. So உங்களுடைய ஏடிஸோட கூட சேர்ந்து இவங்களும் அடுத்த படத்துல ஏடியா ஜாயின் பண்ணிக்கலாமா? இவ தங்கமீன்களே 2 ஷாட் டைரக்ட் பண்ணிருக்கா. That's awesome. எப்படி சொல்லவே இல்லை இது வரைக்கும் யாருக்குமே. அது ராம் அங்கிள் எனக்கு நான் அந்த சீன் எல்லாம் பண்ணல. அத நிக்க வச்சு அது கேமரால முதல்ல அந்த கேமரா ஆக்ஷன்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நான் பண்ணேன். ஆக்ஷன் கட் சொன்னீங்களா? ஓகே, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஆர்டிஸ்ட் அந்த டேக்ல? ஓகே சொல்லிட்டீங்க அப்பவே? இல்ல ஒன் மோர் போனீங்களா? இல்ல, அது ராம் அங்கிள் தான் சொன்னாங்க. அவர்தானே டைரக்டர். ஓ, ஏடி வேலை மட்டும் நீங்க. சரி, இப்ப அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏடியா ஜாயின் பண்றதுக்கு பிளான்ஸ் இருக்கா? அப்ளிகேஷன் போட்டாச்சா? அது தெரியாது, அவங்க தான் சொல்லணும். அவங்க சொல்றது நான் சொல்றதை விட அவங்க சொன்னா ஹாப்பியா இருக்கு. ஃப்ரம் தேர் சைடு. ஓகே, வண்டர்ஃபுல். இப்ப எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாருமே இந்த வயசுல கேட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆம்பிஷன் சொல்லுவாங்க. இப்ப நம்ம டைரக்டர் ஆறத பத்தி பேசிட்டோம். இப்ப ரியல் லைஃப்ல கெரியர் தான் எந்த பக்கத்தை நோக்கி போறீங்க? சயின்ஸ் தான், ஆஃப் கோர்ஸ். பிகாஸ் எனக்கு சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் ராமக்கல் சொன்னதுனால எனக்கு ஒரு டைரக்டர் ஆகணும். டைரக்டிங்ல இன்ட்ரெஸ்ட். ஓகே, இப்போ பாடல்கள் ரொம்ப நல்லா பாடுவீங்க எங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி தங்கமீன்கள்ல இருந்து பாடல்கள் பாடிருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச சாங் தங்கமீன்கள்ல எது? நதி வெள்ளம். எங்களுக்காக ஒரு 2 லைன் ஹம் பண்ண முடியுமா?
நதி வெள்ளம் மேலே நீலே நீலே நுண்ணீதிய பொன்னினைவுகள் நெஞ்சில் நிழலாடும் முன்னந்தி நிலவில் என் மானே மானே நீ ஓடிய பொன் சுவடுகள் மீண்டும் உன்னை கேட்டோ. இந்த ஷார்ட்டும் போது நிறைய விஷயங்கள் இப்ப ராம் அங்கிள் உங்களுக்கே தெரியாம எடுத்து சொன்னாங்கல்ல, இதுவாகுவீங்க அதுவாவீங்கன்னு. உங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்ச விஷயங்கள் இப்ப ராம் சருக்கும் தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி நீங்க ஷூட்டும் போது அப்ரிஷியேட் பண்ண ஏதாவது ஒரு சீன் நல்லா ஞாபகம் இருக்கா? நான் நடிச்சதா? இல்ல, அப்ரிஷியேட்டே பண்ணது இல்லையா? இல்ல இருக்கு, பட் நான் எப்படி சொல்ல முடியும்? அதுவும் டைரக்டர் சார் தான் சொல்லணுமா? ஓகே, ராம் சார் நீங்க சாதனாவ செல்லமாவ நடிச்சதுக்கு ஏதாவது ஒரு சீன் எக்ஸெப்ஷனலா பண்ணிருக்கா அப்படின்னு கேட்கும் போது அப்ரிஷியேட்? நான் இது வரைக்கும் அப்படி எதுவுமே அவளை பாராட்டினதே கிடையாது. நான் அதிகபட்சம் ஒரு குட் அந்த மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி பாராட்ட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அவள் வந்து ஆல் சீன்ஸ் அவளுக்கு புரிஞ்சிச்சுன்னா அவள் கரெக்டாக என்ன பண்ணுவா. அதிகபட்சம் நான் கொஞ்சம் கூட்டிக்கோ குறைச்சிக்கோ அது மட்டும் தான் சொல்ல வேண்டியிருக்கும். பட் அவளை நான் பாராட்டணும்னா பிசிக்கலா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா படம் முழுக்க. இப்போ வந்து இப்போ நம்ம இங்க உட்காந்துட்டு இருக்கோம், இந்த வேர்வைக்கே நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த ஒரு இன்டர்வியூ பண்றதுக்கு. இப்படி ஒரு 40 days ஹாட் சன்ல நாகர்கோவில்ல ஒரு வீட்டுக்குள்ள ஸ்கூலுக்குள்ள வேத்துட்டே இருக்கும். ஏசி ஃப்ளோர்லாம் கிடையாது. அண்ட் ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா நீங்க ஒரு 40 daysல 60 days எடுக்கிறப்ப கிட்டத்தட்ட நீங்க ஒர்க்கிங் ஆன் 20 days வந்து நைட் அண்ட் டே ஒர்க் பண்றப்ப ஒரு குழந்தையா, அதுவும் ஒரு 8 வயசு குழந்தையா இருக்கப்ப நியர்லி ஒர்க்கிங் ஒரு அப்ராக்சிமேட்டா போட்டா எவ்ரி டே 14 hours. அப்போ அது வந்து முகத்துலயும் அந்த டயர்ட்னஸும் தெரியக்கூடாது. நடுவில் தூங்கிட்டு இருப்பா, 1 மணி நேரம் தூங்கிட்டு திரும்ப வந்து ஷார்ட் அடிச்சு திரும்ப தூங்குவா. ஒரு நாள் கூட எனக்கு தூக்கம் வருது, எங்க அம்மாவை தேடுது, அப்பாவை தேடுது, நான் போறேன் வீட்டுக்கு போறேன், எனக்கு போர் அடிக்குது. ஏன்னா ஷூட்டிங்கிறது அவ்வளவு போரான ஒரு விஷயம் தான். சினிமா பாக்குறதுக்கு தான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். பொதுவாக எந்த குழந்தைகளுக்கும் ஷூட்டிங் ஒரு நாள் பிடிக்கும், அடுத்த நாள் வர மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி அவளுடைய அந்த ஹார்ட் ஒர்க் இருக்குல்ல, அந்த டெடிகேஷன், அதனாலதான் நான் சொன்னேன் எந்த ஃபீல்ட்ல பண்ணாலும் ஷி கேன் பி த டாப்பர். ஏன்னா அவ ஒரு வேலையை ஆரம்பிச்சானா அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் அந்த வேலைக்கு ரொம்ப சின்சியரா இருப்பா. ஸோ அதான் அவளுடைய தனித்துவம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து பெரியவங்களுக்கு கூட இருக்காரு. ஸோ அந்த ஒரு விஷயம் படம் முழுக்க இருக்கும். அண்ட் அதனால நீங்க பாத்தீங்கன்னா எல்லா காட்சிகளையும் இதை நீங்க வெவ்வேறு வேரியேஷன்ஸ்ல பார்க்கலாம். அவ வந்து டு த கோர் அவ செல்லமாவே மாறினதுக்கான காரணம் அவ அந்த வேலையை அவ்வளவு தூரம் நேசிச்சதான். சோ அவளுடைய அந்த குணத்தை தான் நான் பாராட்டணும். வண்டர்ஃபுல். அண்ட் அப்ரிசியேஷன்ஸ் உங்களுக்கு வந்து ஆன் செட்ல கிடைக்கலனாலும் இப்ப இவ்வளவு வாட்டி நிறைய விஷயங்கள் நுணுக்கமா கவனிச்சு அப்ரிசியேட் பண்றாங்க. நீங்க ராம் சார் கிட்ட அட்மயர் பண்ண விஷயம் எது? ஹார்ட் ஒர்க், ரொம்ப சின்சியரா இருப்பாரு. அப்புறம் கான்சென்ட்ரேஷன். லைக் டெய்லி ஷூட்டிங் முடிஞ்சிட்டு நைட் ஈவினிங்கா ரூமுக்கு போயிடுவோம். எல்லாருக்கும் ரூமுக்கு போயிடுவோம். ஸோ நான் ஈவினிங்கா போர் அடிச்சிருந்தா ராமக்கல் ரூமுக்கு போயிடுவேன். ரூமுக்கு போனோடனே அன்னைக்கு பண்ண ஷூட்டிங்ல எவ்வளவு தப்பு இருக்கு, எதெல்லாம் கரெக்ட் பண்ணணும், எந்த சீன்ஸ் எல்லாம் திரும்பி பண்ணணும், எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுப்பாரு. அன்னைக்கு நைட்டை வந்து அடுத்த நாளைக்கு என்ன சீன் பண்ண போறோம்னு முடிவு பண்ணி வச்சுப்பாரு. அப்புறம் அடுத்த நாள் சீனுக்கு வந்து என்ன மாதிரி பண்ணணும், யாரெல்லாம் கூப்பிடணும், எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், எல்லாமே அதுக்கு முன்னாடியே பண்ணி வச்சிருவாரு. சோ அதனாலதான் எனக்கு வந்து இந்த டைரக்டர் ஆகணும் அந்த மாதிரி. அதனாலதான் எனக்கும் தோணிச்சு. நீங்களே ஒன்னொன்னா நோட் பண்ணி வச்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே, செட்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னா யாரு சாதனாக்கு? பெஸ்ட் ஃப்ரெண்ட் சஞ்சனா தான் நித்யஸ்ரீயா நடிச்சவ அந்த படத்துல. அவ ஆக்சுவலி என்னோட கசின். பட் அவளை எப்பவுமே நான் ஃப்ரெண்டா தான் பாத்திருக்கேன். பிகாஸ் அவ என்னை விட 2 years 3 years younger than me. பட் இருந்தாலும் அவ எங்களோட நடுப்புற வந்து இருக்கிற பாண்டேஜ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் தான் சொல்லணும். பிகாஸ் நாங்க எப்பவுமே சேமா ஒன்னாவே இருப்போம் அண்ட் ஷேர் பண்ணிப்போம் நிறைய திங்ஸ். சோ நாங்க 2 பேரும் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலா. நீங்க சொல்லுங்க, இப்போ இந்த தங்க மீன்கள் இவ்வளவு பெரிய சாதனை படைச்சிருக்கும் போது அடுத்ததா நீங்க செல்லமாக்காகவும் அதையும் தாண்டி அடுத்த செல்லமா ஒண்ணு இந்த மேக்கிங்ல இருக்காங்க அப்படின்றீங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க தமிழ் சினிமா போயிட்டு இருக்க விஷயத்தையும் உங்களுடைய ப்ரோக்ரஸ் தமிழ் சினிமாவிலையும்? தமிழ் சினிமா எப்போதும் போல ஆரோக்கியமா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மித்த இண்டஸ்ட்ரியில எடுத்தீங்கன்னா எல்லாம் ஆர்ட் சினிமா தனியா இருக்கும், மெயின் ஸ்ட்ரீம் சினிமா தனியா இருக்கும். உதாரணத்துக்கு மலையாள சினிமா எடுத்தீங்கன்னா அடூர் கோபாலகிருஷ்ணன் சார் படம் வந்து இன்டர்நேஷனல் அவார்டு வாங்கும், அந்த ஊர்ல ஓடாது. ஆனா நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. வந்து ஆர்ட் சினிமான்னு ஒண்ணு கிடையாது, பேரல் மிடில் சினிமா. அது உதிரி பூக்கள் ஆகட்டும், வீடாகட்டும், அப்ப இருந்தே ஆடியன்ஸை கேட்டர் பண்றது அப்படிங்கிற விதத்துல தமிழ் சினிமா இயங்கிட்டே இருக்கிறதா தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இயங்கிட்டே இருந்ததுனாலதான் தங்கமீன்கள் மாதிரியான ஒரு படத்தை வந்து எடுக்க முடிஞ்சது. இப்ப தங்கமீன்கள் மாதிரி ஒரு படம் எடுத்தனால இன்னும் நிறைய அந்த மாதிரி படங்கள் வந்து நிறைய பேர் எடுக்க முடியும். ஸோ தமிழ் சினிமா எப்பொழுதுமே இட்ஸ் வெர்சடைல் அண்ட் இட்ஸ் வெரி ஃப்ரெண்ட்லி டு த யங்ஸ்டர்ஸ். மித்த ஊர்ல எல்லாம் இவ்வளவு யங்ஸ்டர்ஸ் வர முடியுமான்னு சொல்ல முடியாது. ஸோ தமிழ் சினிமா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. அண்ட் அப்படி எனக்கு அடுத்த படம் என்னன்னா, அடுத்த படம் இப்ப தரமணி பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் மூவிஸ் சேம் ஜேர்னல். கட்டளை தமிழ் வேற, தங்கமீன்கள் வேற, இப்ப தரமணி வேற.
தங்கமீன்கள் பார்ட் 2 பண்ணணும்னு சொல்லி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முந்தின நாள் என்கிட்ட ஜேஎஸ்கே சார் சொன்னாரு. நான் வந்து எனக்கு கதை எதுவும் தெரியாது, வந்தா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அது கிட்டத்தட்ட இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் மை ரியல் லைஃப். அப்புறம் இப்போதான் ஒரு படம் நடிச்சிருக்கா. இப்படி ஒருவேளை பார்ட் 2 பண்ணணும்னா எனக்கு கொஞ்சம் வயசாகி அவ இன்னும் கொஞ்சம் பெரிய பொண்ணாகி அப்போ ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன்ல கதை வந்தா பண்ணலாம். இல்லைன்னா ஒருவேளை அவ கதை எழுதினா கூட அதை கூட டைரக்ட் பண்ணலாம். இல்ல ஒருவேளை அவளையும் கூட தங்கமீன்கள் பார்ட் 2 இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு டைரக்ட் பண்ணலாம். ஸோ ஹூ நோஸ். Wonderful. So healthiயா நிறைய விஷயங்கள் is in store for us னு சொல்லிருக்கீங்க. செல்லம்மா உங்களுடைய ஃபியூச்சருக்கும் சரி உச்சக்கட்ட அவார்ட் தமிழ் சினிமாவில் நேஷனல் லெவல்ல ரெகக்னிஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. Once again congratulations and thanks a lot for spending your time with us. This was special Sandipoma at Cinema Cafe. I'll meet you again next week.